இந்த மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இத்தனை பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அவங்க எமர்ஜென்சி சொல்றோம். அவசர 1989 முதல் இந்த மொழி பேரியனுடைய குழுக்கள் வந்து கடந்த 2015 முதல் இந்து மொழியினுடைய மாநில தலைவராக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு காளேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களை தலைமையாற்ற அன்போடு அழைக்கின்றனர். இந்த மாநாட்டுக்காக இந்த நிகழ்ச்சியை வந்திருக்கக்கூடிய ஏற்கனவே நம்முடைய மகாதேவி சன்னியாசியினுடைய பேர்களெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அவர்களையும் வரவேற்பதில் இன்னும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. நாம கிட்டத்தட்ட மாச கணக்கில் உழைத்திருக்க எத்தனையோ நண்பர்களா இருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல வேலை செஞ்சவங்க எங்கெங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்க வாழ்த்தை எதிர்பார்க்க போறது இல்லை. ஆனா கண்டிப்பாக சேகர் பாபு அவர்களுக்கு நாம் மனமார்ந்த பாராட்டுகின்றோம். இந்த விளம்பரத்தை தேடி கொடுத்ததுக்காக நாம் அவர்களை பாராட்ட வேண்டியிருக்கின்றோம். அவர் சொல்றாரு, இந்த மாநாடு எதற்குன்னு கேட்கிறாரு. ஆந்திராவில் இருந்து ஒரு துணை முதலமைச்சர் வரணுமான்னு கேட்கிறாரு. அப்படின்னு சொல்றாரு, நாங்க 400 கோடி ரூபாயில மாநாடு நடத்த போறதா இல்ல கோயில் பணத்துல இருந்து செலவு பண்றையான்னு நீ கணக்கு கொடுக்கணும். நாங்க கணக்கு இந்த மாநாடு நடத்துக்கான கணக்கு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். 1500 வசூல் பண்ணி எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான பணம் கொடுக்காமல் அவரவர்களை இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் கணக்கு கொடுக்க தயாரா இருக்கின்றோம். நீ அந்த 400 கோடி ரூபாய்க்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ற, எவ்வளவு கோடி ரூபாய் கையெழுத்து பண்ற, அந்த பணம் எல்லாம் எங்க இருந்துன்னு வரணும். கோயில் கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொல்ற, எந்த கோயில யாரெல்லாம் எவ்வளவு தொழிலதிபர்கள் எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க, நீ வெளியிட தயாரா இருக்கிறியா? அது எவ்வளவு ஊழல் நடந்திருக்குதுன்னு கணக்கு கொடுக்க தயாரா இருக்கணும். அதனால உன்னுடைய இதெல்லாம் இனி நடக்காது. இந்த மாநாடு நடக்கக்கூடாதுக்காக ஆரம்பத்திலே இருந்து இங்க வேடேஸ்வருக்கு எவ்வளவு தடைகள் இருந்தது. எப்படி சென்னிமலை போல் திருப்பரங்குன்றம் வந்துருவாங்கன்னு மிரட்டி பார்த்தார்கள் காவல்துறை. நம்முடைய முருக பக்தர்கள் அதையெல்லாம் உடைத்து நீதிமன்றத்திலே நீதி வென்றது. அவங்க கொடுத்த 1 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 50,000 மக்கள் ஒரு இடத்திலே சேர்ந்து மிகப்பெரிய சாதனை. தன்னுடைய இனமாக மாற வேண்டும் என்று நினைப்பதுதான் தேச விரோத சக்திகள். ஆனால் தேச விரோத சக்திகளுக்கு உட்பட்டு ஆளாகி காணாமல் போன எண்ணற்ற வரலாறுகளில், தேசங்களின் வரலாறுகளின் பெயர்களை நாம் வரலாற்றில் பார்க்கலாம். ஆனால் எனது பாரத தேசத்தை மட்டும் ஏன் அப்படி செய்ய முடியவில்லை? ஏனென்று கேட்டால், எனது பாரத தேசத்தை நீங்கள் பல்வேறு இனங்களாக, பல்வேறு ஜாதிகளாக, பல்வேறு மொழிகளாக நீங்கள் பிளவுபடுத்தி கூறு போட்டு போட்டாலும் ஒவ்வொரு முறையும் எனது தேசம் எழுந்து நிற்கிறது என்று சொன்னால், எனது தேசத்தின் அடிநாதம் இந்து தர்மம். எனது இந்து தர்மம் இருப்பதால் தான் ஒவ்வொரு முறையும் என் தேசம் எழுந்து நிற்கிறது. தமிழகம் வேறுமண் என்று யாரை பார்த்து சொன்னீர்கள்? தமிழகம் ஆன்மீகத்தின் மண், தமிழகம் முருகனின் மண். தமிழ் வேற, முருகன் வேறல்ல. முருகனே வேளாக, முருகனே தமிழாக, தமிழே முருகனாக, முருகனின் உருவங்களே தமிழ் எழுத்துக்களாக என் தமிழ் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என் தமிழ் நிலம் ஆன்மீக மண், என் தமிழ் நிலம் கலாச்சாரத்தின் மண், என் தமிழ் நிலம் பண்பாடுகளின் மண், என் தமிழ் நிலம் அறத்தின் மண்.
தமிழர்களின் அறம் என்ன தெரியுமா? இந்த 5 விரல்ல எதுவுமே ஒரு விரல் இன்னொரு விரல் மாதிரி இல்லை. ஆனா இந்த 5 சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கரத்துக்கு சக்தி. அதனால நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்னலாம் இருக்கோ, வேற்றுமைகள் என்னென்னலாம் இருக்கோ, அது ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு. அப்படிதான் நாம எடுத்துக்கொள்ளணும். அதை வைத்துக் கொண்டு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது அது அறிவுபூர்வமானது இல்லை. நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது தீண்டாமை. 1974 நம்முடைய 3வது அகில பாரத தலைவர் அவர்கள் புனேல அங்கே நடந்த 1951 சட்டமாக வந்துச்சு.